பார்க்க போற தலைப்பு தேவ ஆலயத்தில் கூடி ஆராதிக்க வேண்டியதில்லை என்கிற தவறான உபதேசம். இந்த தவறான உபதேசம் சொல்ல வசனம் என்ன என்று சொல்றதை விட இந்த தப்பா பேசுறவங்களை பத்தி நான் கொஞ்சம் பேச வேண்டும். நான் பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா அவங்கள பத்தி அப்படி பேசல தப்பு இல்லை. ஏன்னா அவங்க கடவுளை சபையை உடைக்கிறனால. அப்ப பைபிள் முதலாவது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 Timothy chapter 6 verse 3 to 6. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல். தேவ பக்தி, சர்ச்சுக்கு வாரது தேவ பக்தியா இல்லையா? வாயத்திலிருந்து பேசுங்க. கைய தூக்க தேவ பக்தியா இல்லையா? எல்லாரும் கை தூக்கம் ஒத்தமாடி இப்படி இருக்கான், எல்லாரும் கைய தட்டும் ஒத்தமாடி இப்படி இருக்கான். அதுக்கு அவங்க சொல்ல முடியாது, இவன் கை தூக்கி வேலை இல்ல, இவன் பாவம் செஞ்சவனு கை தூக்கான். சரி, நீ பாவம் செய்யலதான் நீ கைய தூக்க. அப்ப பைபிள் என்ன சொல்லுது? தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல். சர்ச்சுக்கு ஒருத்தன் போறான், காலில் குளிச்சு சர்ச்சுக்கு வரான், அதை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவன். அவனுக்கு கொஞ்சம் பெருமை பிடிச்சவனுங்க. அவங்க யாரு? பெருமை பிடிச்சவனுங்க. ஒன்றும் அறியாதவன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு சத்தமா சொல்லுங்க, ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கான். அவனுக்கு என்னக்கு வியாதி இருக்கு? சொல்லுங்க, எல்லாம் வியாதி சொல்லுங்க. அவனுக்கு வியாதி இருக்கு. அவனுக்கு ஒரு வியாதி தர்க்கம் பண்ணுது, ஆர்கியூ பண்ணுது. இங்க வாங்க, பைபிள் இப்படி இருக்குதானே, இப்படி இருக்குதானே, இப்படி பேகட்டி இப்படி பேகட்டி ஆர்கியூ பண்ணு. நமக்கு அது இருக்குதா? வந்தமா, கும்பிட்டோமா, கையை தூக்கணுமா, பிரசங்கத்தை கேட்டோமா, காணிக்கையை போட்டோமா, பிரேஸ் லார்ட் சொன்னோமா, ஒரு வடையை ரொட்டியை சாப்பிட்டு நம்ம பாட்டில் போய் நம்ம வாழ்க்கையை வாழ்வோம். நமக்கு இந்த ஆர்கியூ பண்ணுறது இருக்குதா? இவங்க தான் போய் கொண்டுக்கணும். கொஞ்சம் பேசலாமா உங்களோட? ஆர்கியூ பண்ணுறவங்க, தர்க்கங்கள், வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கான். சொல்லுங்க, அவனுக்கு நோய் இருக்குன்னு. சத்தமா சொல்லுங்க, நோய் இருக்குன்னு. அவனோட சேர்ந்து அவங்களுக்கு நோய் வந்துடும். ரைட். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூசணம் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாயத்துடன் எண்ணிகளுமா இருக்கார்கள். மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களையும் அவங்களுக்கு தர்க்கம் தான் வரும். இன்னைக்கு சர்ச்சில் பக்தியா இருந்த வாலிபங்க நிறைய பேரை எடுத்துட்டாங்க, போறாங்க. அவன் போயிட்டு என்ன செய்வான்? இன்னும் பக்தியா இருக்கணும் கூப்பிட்டு சபைக்கு போவான்னு இருப்பான். இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க, இவன்ட பக்தியும் போயிட்டு அவன்ட பக்தியும் போயிட்டு. சபையில இருந்தா தான் பக்தி இருக்கும். இந்த கூட்டம் முடிஞ்சு சொல்லுங்க, பாஸ்டர் இன்றைக்கு கூட்டத்துக்கு வந்தது நல்லதுன்னு. அந்த அளவுக்கு பெரிய ஆஸ்வதமா இருக்கும். அப்ப அவனோட பக்தி இல்லாம போகும். இப்படிப்பட்டவர்களை வாசிங்க, இப்படிப்பட்டவர்களை சத்தமா சொல்லுங்க, அவங்களோட சேரலாமா? சேரவே கூடாது. அவனோட பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாமா? வேணா. ஏன்னா கொரோனா அவனுக்கு உங்களுக்கு வந்துடும். அவங்களை விட்டு விலகணும். ஜெகோவா விக்னஸ் என் வீட்டுக்கு வந்தா நான் உள்ள எடுக்க மாட்டேன். 7 day அட்வான்ஸ் ஆக்கள் நம்ம வீட்டுக்கு வந்தா பரிசுத்தா வீட்டுக்குள்ள மாட்டான். அவன் ஏதாவது சொல்லி எங்களுக்கு இருக்க விசுவாசம் இல்லாமக்கா வேணாம். அவங்களை விட்டு விலகுங்க, விலகுங்க. அவங்களோட சேர வேணாம், அவங்களோட பழக வேண்டாம், விட்டு விலகுங்க. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த. போதும் அப்பா, நம்ம சர்ச் போனோமா, கும்பிட்டோமா, பாஸ்டர்கோ சோசம் சொன்னோமா, தசாம்பாதை போட்டோமா, வந்துட்டோமா, அது எங்களுக்கு போதும். அப்படி வாழப்படுங்க, அவங்களை விட்டு விலங்க. சரி, 2 யோவான் 1:10 நீங்க முதல் இப்படி அலர்ட் ஆக்கணும். 2 யோவான் 1:10 ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கை கொள்ளாமல் இருந்தால், எது இந்த உபதேசம் கை கொள்ளாமல் இருந்தால், அதாவது நான் சொல்ல சபைக்கு நீங்க வரணும்,
தேவாலயத்துக்கு வரணும், அதெல்லாம் பேசுறேன். அது ஒரு உபதேசம், அதை தெளிவுபடுத்துறேன். அந்த உபதேசத்தை கை கொள்ளாமல் இருந்தால் அவனை சத்தமா உங்கள் வீட்டுல கூப்பிடலாமா? பிரதர், கொஞ்சம் உங்களோட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னா வீட்டுக்கே நானும் சொன்னேன், அவன் எடுக்காதீங்க. சனியன் வந்தா வீடு சனியனாகும். சனியன் இடத்துல வைக்கணும். யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் அவனை வச்சுங்க. வைக்க வேண்டியவங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காதனால தான் இன்னைக்கு பலருக்கு பிரச்சனை. கொஞ்சம் வாயை அடக்கி பேசணும். அவனை உங்கள் வீட்டுக்கு ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க. வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க. சிங்களத்தில் போடு. வாழ்த்துதல் சொல்ல வேணாம், அவனுக்கு கிரீட் பண்ண வேணாம், அவனுக்கு ஓட்ட சுபசித்த வேவாய் நோக்கி என்ன ஹேவ் a nice day சொல்லாத. ஹேவ் a nice day, குட் மார்னிங் சொல்லாத. praise the Lord, ஜேசு பீடாய் சொல்லாத. ஏன்னா அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசப்படுத்துறவங்க. வீட்டுக்கு கிடைக்காத praise the Lord. சிலக சொல்லுவாங்க, அவன் இப்படிப்பட்டவன், அவன் இல்ல, அவன் நான் அவனோட பிசினஸ் இல்ல, அவன் அப்படிப்பட்டவன் பிசினஸ் தேவையில்ல. கடவுளே சபையை அவமதிக்கவன் என் பிசினஸ் பார்ட்னரா வந்தா அது எனக்கு பிரச்சனை. என் கடவுளை எவனாவது மதிக்காட்டி அவனை நான் மதிக்க மாட்டேன். 2 தீமோத்தேயு 4:2-3. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை நாத சரியா பண்ணணும். அது என் கடமை. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சை கேட்க போதுகளை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொள்வாங்க. கடைசி நாட்கள்ல அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் எடுத்துக்கொள்வாங்க. எப்படிப்பட்ட பாஸ்டர் எடுத்துக்கொள்வாங்க? சபை விட்டு போயிட்டு தங்களுக்கு ஏற்ற பாஸ்டர், கொஞ்சம் பணம் கூட இருக்குதா, படிச்சிருக்காரா, அப்படி வந்து டக்குன்னு போயிடுவாங்க. இப்ப எங்க சர்ச் பிரச்சனை இல்லை. இந்த லைவ் பார்த்து கொண்டு பல கிராமங்கள்ல சபை பாஸ்டர் விட்டு போறாங்க. ஒரு வார்த்தை கடிந்து கொண்ட பிரச்சனை. அதனால அவங்களை ஏசாத, அவங்களுக்கு எல்லாம் சரி சொல்ற பாஸ்டர் அவங்க பார்த்து கொண்டிருக்காங்க. இத்தனை ஆண்டு அந்த பாஸ்டர் அவங்களை வழி நடத்தினார். வார நேரம் இயேசுனா யாருன்னே தெரியாது. நாக்காளி வச்சு 3 நாட்கள் வச்சு இதுதான் பிதா, இதுதான் குமாரனாக இயேசு, இதுதான் பரிசுத்த ஆவி, சின்ன பிள்ளைக்கு பில்டிங் பிளாக்ஸ் வச்சு சொல்லி கொடுக்க மாதிரி சொல்லி கொடுத்து கட்டி எழுப்பி ஊழியத்தை கொடுத்து வளர்த்து வந்த பின்பு பெத்த தகப்பனை விட்டு போக மனிதர்கள் அவர்கள். அவங்க வாழ்க்கையில சுபாவ அன்பு இல்லை. சின்ன ஒரு காரியத்துக்காக போயிடுவாங்க. ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, பாஸ்டரோட கோபம். இன்னைக்கு பாங்க எல்லா குடும்பங்களும் அதிகம் 99.9 என்னதான் அம்மா அப்பா நல்லது செஞ்சாலும் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு எங்க அம்மா என்னை ஒழுங்கா பார்க்கல, எங்க அப்பா என்னை ஒழுங்கா பார்க்கல, அண்ணனுக்கு தான் கூட அன்பு, தம்பிக்கு தான். நீங்க என்னதான் நல்லாருங்க பிரச்சனை. அவங்க இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சபை விட்டு போக காரணம் அது. அப்போஸ்தலர் 20:28-30 வரை. ஆகையால் உங்களை குறித்தும், அதாவது என்ன குறித்தும், தேவன் தம்முடைய சுயரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கை. இன்னைக்கு இந்த பிரசனத்தை பண்ண காரணம் இதுக்கு நான் எச்சரிக்கையாகணும், இந்த சபை கடவுள்கிட்ட. ஏன்னா பவுல் சொல்ல, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அவனுங்க நோய்க்காரங்க, அவனுங்க ஓநாய்கள்.
அவங்க யாரு? ஆடு மாதிரி வர ஓநாய்கள். அவங்க உள்ள வருவாங்க, அவங்க ஓநாய்கள். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இங்கே 1-2 பேர் எழும்புவாங்க. எழும்பலாம், சர்ச் தேவையில்ல சொல்லி எழும்பலாம். எழும்ப முதல்ல நான் அந்த ஓநாய்களுக்கு சொல்லுறேன், சபை தேவையான இன்றைக்கு நீ கற்றுக்கோ. ரைட். எனவே பைபிள் சொல்லுது, அவங்களோட பேசாத, அவங்களுக்கு கை கொடுக்காத விட்டுரு. அவங்க ஓனாய் வாக்குவாதம் பண்ண போவாது. ஏன்னா அவங்க வாக்குவாதம் பண்ணுறது. இப்போ நான் இந்த பிரசங்கத்தை பண்ணி முடிச்ச இந்த பைபிள் ஸ்டடி கொடுத்தோன்னே, பாஸ்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் இப்போ போய் பேசி அவனுக்கு மடக்குவேன் அப்படி சொல்லி நினைக்க வேணாம். ஏன்னா அது நாய் வாழ். அது என்னது? நாய் வாழை நேராக்க நினைக்க வேணாம். நாய் வாழை நேராக்க நினைக்கணும். ஏன்னா அவனுக்கு நாய் வாயில்கள். நாயோட சேர்ந்து நீங்க நாயா வேணாம், அது நாய் வாழ்க. ரைட். இப்ப ஆலயத்தில் கூடி ஆராதிக்க வேண்டாம் என்று அவங்க சொல்றதுக்கு பைபிள் வேர்டு என்ன? எல்லாம் கவனிங்க. இந்த வசனத்தை வச்சுதான் மடக்குவாங்க. ஸ்தேவான கல்லடிச்சு கொல்ல போவாங்க. அதுக்கு முத சேவான் பழைய ஏற்பாடுல ஒரு வசனத்தை இங்க சொல்லுவான். எங்க? புதிய ஏற்பாடுல பரிசுத்தாவில நிரம்பி. இப்ப அவங்க சொன்னாங்க, ஸ்தேவான் பரிசுத்தாவில் நிரம்பி புதிய ஏற்பாடுல சொன்னாரு. அததான் சொல்லுவாங்க. அப்ப ஸ்தேவான் என்ன சொன்ன என்பதை சொல்லாய் கவனிங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். இந்த வசனம் தான் அவங்க பாய்ப்பாங்க. 7ஆம் அதிகாரம் 47ல இருந்து 50 வரை. சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இரார். ஆண்டவர் கையில கட்டின சர்ச்சில் வாசம் பண்ண மாட்டார். அப்ப ஏன் நீங்க சர்ச் போவீங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப ஸ்தேவான் சொல்லலாம், கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவர் வாசமாய் இரார். அதுக்கு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியா இருக்குது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்க தக்க ஸ்தலம் எது? அடுத்தது, இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்காரு. சத்தமா சொல்லுங்க, தீர்க்கதரிசி சொல்லி இருக்காரு. அப்படி சொல்லி முடிச்சிட்டான். இப்ப இவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவர் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாய் இரார். சர்ச்சுக்கு போவேன், அங்க ஆண்டவர் இல்ல, அங்க ஆண்டவர் இல்ல, கடவுள் இல்ல. ஏன் நீங்க சர்ச்சுக்கு போய்ங்க? வீட்டுல கும்பிடுங்க, டிவியை பார்த்து ஆன்லைன்ல கும்பிடு. ஆண்டு உள்ளத்தை தாக்க ஆண்டவர் அங்க இல்ல, நீ சர்ச்சுக்கு போகாத, கடவுள் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சோன்னா, ஆமா ஆண்டு கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ண மாட்டாரே, அப்ப நாங்க ஏன் போகணும்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா சேவான் சொல்றான், தீர்க்கதரிசி சொல்லி இருக்காரே. அப்ப தீர்க்கதரிசி சொன்னது என்னது? எதுக்காக சொன்னாரு? அப்ப முழுசா பார்க்கணும். ஸ்தேவான் முழுசு சொல்லல, அந்த இடத்துக்கு தேவையானதை மட்டும்தான் சொன்னான். அப்ப தீர்க்கதரிசி, அந்த வசனம் 50ஆம் வசனம் 50, இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்காரு. அப்ப தீர்க்கதரிசி எங்க சொன்னாரு? ஏன் சொன்னாரு? அதை பார்க்கணும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரை. இப்ப தீர்க்கதரிசி இங்க ஸ்தேவான் சொன்ன அத்தனை இங்க இருக்குதான் இருப்பாங்க சொல்லி இருக்காரு. கர்த்தர் சொல்றது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. ஸ்தேவான் சொன்னான் தானே, இதைதான் சொன்னான். நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது சொன்னான இல்லையா? சொன்னான். நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது சொன்னான். அடுத்த வசனம், என்னுடைய கரம் இவைகள்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மட்டும்தான் ஸ்தேவான் சொன்னான். அதுக்கு பிறகு பாங்க, ஏன்
ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனே நோக்கி பார்க்கிறேன். ஏன் ஆண்டவர் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ண மாட்டேன் என்று அன்றைக்கு சொன்னாங்கன்னா காரணம் அடுத்த வசனம், மாட்டை வெட்டுறவன் மனுஷனை கொல்லுகிறான். சர்ச்சில் வந்து மாட்டை பலி கொடுக்கான், வெளியில போயிட்டு மனுஷனை கொல்லுகிறான். அடுத்தது ஆட்டை பலிடுறவன் நாயை கழுத்தக நாயெல்லாம் வெட்டுறாங்க. அடுத்தது காணிக்கையை படிக்கிறவன் பண்டிகத்தை படிக்கிறவனாகவும் தூபம் காட்டுறவன் விக்கிரத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் விக்கிரத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண இங்க வந்து தூபம் காட்டுறான். அப்படி செய்கிறான் இருக்கான். இவர்கள் தங்கள் வழியை தெரிந்து கொண்டிருக்கார்கள். இவர்களுடைய ஆத்துமாக்கள் அருவருப்பின் மேல் விருப்பமா இருக்குது. இவங்கெல்லாம் கெட்டதுக்கு மேல விருப்பமா இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு சேர்ச்சை கட்ட பார்க்கிறாங்க. செய்யறதெல்லாம் தீமை, ஆனா எனக்கு சேர்ச்சை கட்ட பார்க்காங்க. அடுத்த வசனம், நான் கூப்பிட்டும் சேர்ச்சை கட்ட நினைக்காங்க, நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பனை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்ட நிமித்தம் நானும் அவளுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவள் திகில்களை அவர்கள் ஆண்டவர் கோபப்பட்டார். இதனால நான் ஆலயத்துல வாசம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. எதுக்காக? பண்டிகத்தை கடவுளுக்கு கொடுக்கிறது, விக்கிரத்தை கும்பிட்டு இங்க வர. ஒருவர் தண்ட அப்பாவுக்கு இல்லாட அம்மாவுக்கு அழகான வீட்டு கேட்டா, எனக்கு கவனிக்க. ஆனா அப்பாவை பார்க்கறது இல்லை. தேவையில்லாத வசனம்லாம் அப்பாவை அம்மாவை பத்தி சொல்றது, தப்பெல்லாம் வாழ்றது. அம்மா ஒரு நாளும் கவனிக்க வாகுதில்லை. அவன் சொல்லுறான், அப்பா அம்மா நான் உங்களுக்கு ஒரு அழகான வீடு கட்டி கொண்டிருக்கேன். அந்த அம்மா என்ன சொல்லும்? உன் வீட்டை நீனே வச்சுக்கோ, எனக்கு வீடு தேவையில்ல. அம்மாக்கு வீடு தேவையில்லாமையா? தேவை. உன் வாழ்க்கை ஒழுக்கம் இல்லை, நீ எனக்கு என்னத்துக்கு தாராய். அதைத்தான் அன்றைக்கு அவ சொன்னாங்க. ஒரு பிரதர் சர்ச்சுக்கே வர மாட்டாரு, தூளெல்லாம் விற்கிறாரு, ஐஸும் அடிக்கிறாரு, எல்லாம் வித்து தூள்லாம் அடிச்சுட்டு எனக்கு சொல்லாங்க, பாஸ்டர் ஏன் பிரதர் இல்லை பாஸ்டர், நான் ஒரு 10 லட்சம் வச்சிருக்கேன், உங்களுக்கு தசம பாகம் கொடுக்க. நான் என்ன சொல்லுவேன்? உன் தசம பாகம் நீனே வச்சுக்கோ, தசம பாகம் கொடுக்க தேவையில்ல. தேவையில்ல சொன்ன பாஸ்டர் சொல்லிட்டாரு, தசம பாகம் சர்ச்சில் நீ கொடுக்க. அப்படியே சொன்னேன். கவனிங்க இன்னும் வசனம், கத்தாவே கத்தாவே என்று சொல்லுவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டாங்க. அப்ப கத்தாவேன்னு சொல்லாம என்னத்துக்கு சொல்ல? ஏன் அவர் சொன்னாரு? அவங்க என்ன சொன்னாங்க? நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் அல்லவா, அற்புதம் செஞ்சேன் அல்லவா, பிசாசு விரட்டினேன் அல்லவா, என்ன தெரியாதா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லாரு? தெரியாது. தீர்க்க தரிசனம் சொன்னாலும் உனே தெரியாது. தீர்க்க தரிசனம் அதுக்காக சொல்லாம சொன்னாங்க இல்ல. இவங்க பசியா இருக்கவனுக்கு சாப்பாடு கொடுக்கான்கல்ல, நோயில இருக்கவன பார்க்கல, ஊழியன்னு இருக்காங்க. அப்பதான் கடவுள் சொல்லாரு, இது இல்ல முக்கியம், இதை பாரு, இதை பார்த்தா இதை செய்ய முடியும். விளங்குச்சா உங்களுக்கு தெளிவா? பழைய ஏற்பாடுல நான் விரும்ப உபவாசம் இதா, சாப்பிடாம இருக்கதா, அப்படி சொல்ல அவர் சொல்லுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபவாசத்தை நான் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு என்ன சொல்றாரு? இந்த ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் போகும். இப்ப இங்க உபவாசம் பண்ணு சொல்றார், அங்க உபவாசம் பண்ணாத. அவர் ஏன் பண்ண வேணான்னு சொன்னாங்கன்னா, அவன் வேலைகளை செஞ்சு கொண்டு அவங்க உபவாசம் இருக்காங்க, பசியா இருக்கவனுக்கு சாப்பாடு கொடுக்காம உபவாசம் இருக்காங்க. அதனால தான் தேவன் சொன்னார், நான் இந்த ஆலயத்துல வாசம் பண்ண மாட்டேன். விளங்குச்சா? விளங்குச்சு. இப்ப ஏசாயா 66 தான் சொன்னாங்க, அவன் நான் வாசம் பண்ண மாட்டேன் இந்த காரணத்துக்காக. இப்ப சில நேரம் அவங்க சொல்லலாம், அது இல்ல, அவர் இல்ல வாசம் பண்ண மாட்டேன். அவர் உண்மைக்கு வாசம் பண்ண மாட்டேன்னா ஏன் ஏசாயா 66க்கு பிறகு சர்ச்சை கட்டு, நான் சர்ச்சில் இருப்பேன்னு அவர் சொல்லணும். வாசம் பண்ண மாட்டேன்னா சர்ச் வேணா சொல்லணும். ஆகாய் 1 அதிகாரம்
4ஆம் வசனம். இந்த வீடு, அதாவது சர்ச், ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் உங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகள் குடியிருக்கும் காலம் இதுவோ. சர்ச் உடைஞ்சிருக்கு, அவன் பலகை வீடெல்லாம் அழகா கெட்டி கூழ் ஐஸ் அந்த பண்ணி வராம கெட்டி அழகா. அப்ப ஆண்டவருக்கு ஏன் சர்ச் இப்படி இருக்கே, நீ ஏன்டா இப்படி இருக்கா, சர்ச்சை கட்டாம இருக்கா? சர்ச் வேணானா ஏன் ஆண்டவர் சர்ச்சை கட்ட சொல்லணும்? 14ஆம் வசனம். பின்பு கர்த்தர் சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவி, அவன் ஆவியை தூண்டுறாரு. பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள போட்டு எழுப்புதல் அடைசா. என்னத்துக்கு ஆவியானவர் போட்டாரு? யோசாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியை தூண்டா. ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியை எழுப்பி, எல்லா ஜனத்தின் ஆவியை எழுப்பி அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் ஆலயத்தின் வேலையை. ஆலயம் வேணாட்டி ஏன் பரிசுத்தாவியை போட்டு ஆலயத்தை கட்ட வைக்கணும்? நான் கேட்க நியாயம் தானே? தேவலைன்னா தேவல்னு சொல்லணும். இப்போதான் ரொம்ப முக்கியமான ஆசம். ஆகாய 2ஆம் அதிகாரம். நான் நிறைய நோட்ஸ் டைப் பண்ணி வந்திருக்கேன், ஆனால் நான் சில காரியம் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. இது இந்த பிரச்சனை எங்கள் சபையில் இல்லை, 1-2 ஓனாய் தான். போன ஓனாய்களை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை தானே. அதில் இருந்திருந்தால் எனக்கு இன்னும் பிரச்சனையாக இருந்துக்கும். ஆகாய் 2:4 வசனம். ஆனாலும் செருபாபேலே, இப்ப செருபாபேலுக்கு சொல்ல, சர்ச்செல்லாம் உடஞ்சிருக்க நேரத்தில் சொல்ல, செருபாபேலே நீ திடன்கொள், ஸ்ட்ராங் ஆகு என்று கர்த்தர் சொல்றார். யோசாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், எல்லாம் திடன்கொள்ளுங்கள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லார். நான் உங்களுடனே இருக்கிறேன். சர்ச்சை கட்டு, நான் உன்னோட இருக்கேன். சர்ச்சை கட்டு, நான் உன்னோட இருக்கேன். சர்ச்சை கட்டு. ஆலயத்தில் வாசம் பண்ண மாட்டேன்னா ஏன் சர்ச்சை கட்டணும்? ஆலயத்தில் இருக்க மாட்டேன்னா ஏன் சர்ச்சை கட்டணும்? 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாத, நான் உன்னோடு இருப்பேன். பரிசுத்த ஆவி இருப்பார், பயப்படாத. எதுக்கு? 7ஆம் வசனத்துக்கு கவனிங்க. சகல ஜாதியையும் அசைய பண்ணுவேன். நல்ல கவனிங்க. கடைசி நாட்கள்ல ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லா ஜாதியும் அசைக்க போறாங்க. அமெரிக்காவை அசைக்க போறாங்க, உலகத்தை ஆண்டவர் அசைக்க போறாரு. கடைசி நாட்கள தேவன் உலகத்தை அசைக்க போறாரு. தேவன் அசைக்க போகிறாரு. ஆண்டவர் அசைய பண்ண போறார். ஒரு அசைவு வரப்போகிறது. இந்த முழு உலகம் அசைய போகிறது. சொல்லுங்க, முழு உலகமே அசைய போகிறது. சத்தமாய் சொல்லுங்க, முழு உலகமே அசைய போகிறது. ஆண்டவர் அசைக்க போகிறார். ஒரு அசைவு, ஒரு அசைவு. அசைய பண்ணுவேன், அசைய பண்ணுவேன். முழு உலகத்தை கர்த்தர் அவர் அசைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, உட்கார்ந்து இல்லை என்ன கவனிங்க பாங்க. நான் சகல ஜாதியும் அசைய பண்ண போறேன். ஆமென். நல்ல கவனிங்க. எல்லா ஜாதியும் அசைய போகுது. சகல ஜனங்களாலும், இந்த உலகத்துல எல்லா ஜனங்களாலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார். எப்படி? இந்த ஆலயத்தை மகிமையால் நிரப்புவேன். இந்த உலகத்தில் எல்லா ஜாதியும் நான் அசைக்க நான் என்ன செய்வேன்? இந்த ஆலயத்தை நான் மகிமையால் நிரப்புவேன். இந்த நபரை அல்ல, இந்த பாஸ்டரை அல்ல, நான் இந்த ஆலயத்தை நிரப்புவேன். இந்த ஆலயம் மகிமையால் நிரம்பும். தேவன் ஒரு கட்டிடத்தை பற்றி பேசுகிறார். நான் ஆலயத்தை நிரப்புவேன். ஒரு சர்ச் உலகத்தை அசைக்க போகிறது. சர்ச் உலகத்தை அசைக்க போகிறது. விசுவாசிகள் விருப்பம் இல்ல. ஆண்டவர் எதை மகிமையால் நிரப்புவார்? எதை மகிமையால் நிரப்புவார்? ஆலயம், கட்டிடத்தை. பிசாசுக்கு விருப்பம் இல்ல. கடைசி நாள்ல தேவனுடைய மகிமை வரப்போகுது. அதனால சர்ச்சுக்கு போவாதீங்க. சர்ச்சில் கடவுள் இல்லை, அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சர்ச் இந்த உலகத்தை அசைக்க போகுது. பாதாளம் அசைய போகிறது. அஸ்திவாரங்கள் உடைய போகிறது. பிசாசுக்கு விருப்பம் இல்லை. எனவே அவன் தந்திரமா சில வாலிபர்களை தூண்டி, சில பெண்களை தூண்டி சர்ச் போவாத. ஏன்னா அவனுக்கு தெரிய போது அவன் ஆப்பு சர்ச்சில் தாக்கு. ஆமே, அவன் ஆப்பு எங்களுக்கு சர்ச்சில். சரி, சர்ச் என்பது
இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஒரு பில்டிங்கா நம்புறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க. 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதான் இருக்க போகிறது. புதிய ஏற்பாடுல ஆதி திருச்சபை நாட்கள் என்ற சபையை விட இலங்கையில இருக்க உலகத்தில் இருக்க அநேக தலைவர்கள் வரத்தக்கதாக சர்ச்சில் அற்புதங்கள் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது, மகிமையான காரியம் நடக்க போகிறது. ஆண்டவர் சர்ச்சை மகிமையினாலே வல்லமையால் நிரப்ப போகிறார். பிசாசுக்கு தெரியும், முந்தி இந்த பவரை விட, முந்தி இந்த வல்லமையை விட, முந்தி இந்த ஆதிக்கத்தை விட ஒரு பெரிய வல்லமை இருக்காங்க. ஆமென், ஆமென். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை, சத்தமா சொல்லுங்க. எனவே உலகத்தில் எல்லாம் வர போறாங்க, உலகம் அசைய போகுது. உலகத்தை கர்த்தர் எதை வச்சு அசைப்பாரு? அதனால ஆலயத்துக்கு போகாத, அதனால ஆலயத்துக்கு போகாத. பிசாசு வேலை பெரிதா இருக்கும் என்று சேனையில் கர்த்தர் நல்ல கவனிங்க, சொல்லப்பாங்க சொல்லுகிறார், இவ்விடத்திலே சமாதானம். எங்க? ஆலயத்துல. இந்த சர்ச்சில் என்னக்கும் இந்த கூட்டம் முடிய நீங்க சமாதானம் வைப்பீங்க. சர்ச்சுக்கு வரவங்க சமாதானம் இருப்பாங்க. சர்ச்சுக்கு வந்த ஒரு சமாதானம். ஆமே. திங்கட்கிழமை ஒரு சமாதானம், செவ்வாய்க்கிழமை ஒரு சமாதானம். நாய் வாழ நேரா கேளாது, அதுகள் நாய்கள். நம்ம சமாதானம் இருப்போம். அவங்க சுடு தண்ணி குடிச்ச நாய் மாதிரி இருப்பாங்க. சுடு தண்ணி குடிச்ச நாய் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பார்த்துக்கீங்களா? ஒரு அப்படித்தான் சொன்னாங்க பழமொழி, சுடு தண்ணி குடிச்ச நாய், சுடு தண்ணி குடிச்ச. நானும் பார்த்தேன், சுடு தண்ணி குடிச்ச நாய் எப்படி ஆகணும். ஒரு நாள் ஒரு நாயை நல்லா விரட்டி அதுக்கு நல்லா தாங்க எடுத்துச்சு. நான் டக்குன்னு வச்சு சுடு தண்ணி வச்சேன், அது உக்கிரம் போச்சு. குடிச்சிச்சு தான், அது எங்கே ஓடிச்சு தெரியாது, ஓடுது அங்கே இங்கே. அதுதான் சுடு தண்ணி குடிச்ச நாய். ஒரு இடத்துல இருக்காதுகள், புழு கொடைஞ்சான்க சுடு தண்ணி குடிச்ச நாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த இடத்துல, இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன். எங்க சமாதானம்? உண்மையா சொல்லுங்க, சர்ச்சுக்கு வந்து போனோம் நிம்மதி இருக்குதானே? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமே. நிறைய பெண்களுக்கு ராத்திரி 9 மணி ஆகணும், ப்ரெஷர் டேப்லெட் 2 போடணும், ப்ரெஷர் கூடும். எங்கள் அம்மா கூட காலையில் ப்ரெஷர் மருந்து எடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு காலையில் 2 எடுக்கணும், ராத்திரி 2 எடுக்கணும். அம்மா சொன்னாங்க, இல்லைடா எனக்கு ப்ரெஷர் குறைஞ்சி, ஆனால் ராத்திரி தான் கூடுதானே. ஏன்னா ராத்திரி தான் டிவியில் சீரியல் போடுது, அது டென்ஷன். கயல், அபியும் நானும், வேற என்ன என்னன்னோ போகுது. இதை பார்த்தோம்னா பட்டம் மாதிரி, இது டென்ஷன், ப்ரெஷர். இந்த நாடகம் பார்க்காதன, நாடகம் உனக்கு ப்ரெஷர் கொடுக்கும், ஆன்லைன் உனக்கு ப்ரெஷர் கொடுக்கும், பிரேக்கிங் நியூஸ் உடனே பிரேக் ஆக்கும். ஆனால் சபை மட்டும் உனக்கு சமாதானத்தை. இந்த சபை மட்டும் இல்லாட்டி நானும் நீங்களும் இன்னைக்கு பைத்திய ஆஸ்பத்திரியில் இருப்போம். ஆமே. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என் புருஷனோட வீட்டில் வாழ்கிறனே எனக்கு மென்டலே பிடிச்சிருக்கும் பாஸ்டர், ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச் வாங்கினதான் இன்னைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு சிஸ்டர் போகாம இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, சர்ச்னால தான் ஒவ்வொரு நாளும் என் புருஷனோட டார்ச்சர் தாங்க முடியாது, இங்க வந்து போனேன்னு அது அப்படியே எனக்கு சமாதானம். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஆனா அந்த புருஷன் படுற பாடு யாருக்கு தெரியும்? வசரது போடு. இவ்விடத்திலே சமாதானம். ஆண்டு சொல்லாங்க, இந்த சர்ச்சை மகிமையில் நிரப்பேன். இந்த கடைசி நாள் இருப்பாங்க. நான் சில பாஸ்டர் மக யூடியூப்ல பார்த்துக்கோம், பயங்கரம் தீர்க்கதரிசனம் பட் முழு உலகமே ஆடிக்கொண்டுக்கு. கடவுள் இந்த சபை அப்படி செய்ய போவார். சபை தான் வல்லமையாக்கும், சபை தான் வல்லமையாக்கும். இந்த சபை வேணாம் கட்டிடம் வேணாம் சொல்லுவாங்க. எங்க தான் கூடுகான்களோ தெரியாது, மரத்து கீழே, வேப்ப மரத்து கீழே கூடுகான்களோ தெரியாது. அதுலேயும் கட்டிடம் தானே, ஜனம் கூடுகணும், அது பெரிய கட்டிடமாகுது. ஆமாவா இல்லையா? ரைட். அப்போ கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க. ரைட். ஒரு முக்கியமான வசனம் சொல்லி என் பிரசங்கத்துக்கு போகிறேன். ஆனால் டைமிங் முடிச்சுவேன்.
பாஸ்ட் இவ்வளோ விஷயம் டைமுக்கு சொன்னாங்கன்னு யோசிப்பீங்க. சக்கரை 9:8 சேனையானது புறப்படும் பொழுது, சேனை யாரு? நானும் நீங்களும். சொல்ல நான் நீங்களும், இந்த சபை மக்களை பற்றி சொல்ல. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும் போதும் என் ஆலயம் பாதுகாக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். ஆலயம் வேணாட்டி என்னத்துக்கு அவர் இதை பாதுகாக்க வேண்டும்? எஸ் ஓ நோ? ஆலயம் வேணாட்டி எதுக்கு ஆலயத்தை சுத்தி அவர் பாதுகாக்கணும்? நாம எல்லாம் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுங்க, நான் இந்த சர்ச்சை சுத்தி 1000-14000 தேவதூதர்களை போட்டுக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு வரவங்க பாதுகாப்பா இருக்கணும். நீங்க இங்க அந்த வெளியில போற நேரத்துல ஒவ்வொரு தேவதூதர்களாக உங்களோடு வர போறாங்க. அது ஒரு பாதுகாப்பு. உங்களுக்கு எதிராக எந்த தீமையோ எந்த சக்தியோ வர முடியாதபடியே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆமா. அப்ப சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும். அப்ப நீங்கள் நானும் இந்த சர்ச்சுக்கு வரும் பொழுதும் திரும்பி போகும் பொழுதும் கர்த்தரை சுற்றிலும் பாதுகாக்கிறார். பாளையம் இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து. நீ சர்ச்சுக்கு வந்தா உன்னை ஒடுக்கி அழிக்க ஒத்த நாளும் வர முடியாது. ஆமென். வருவதில்லை. சரி, இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில். சொல்லுங்க, அவர்களிடத்தில். அவர்கள்னா யாரு? நாங்கள். அவர்கள் உயர்தினையா? சொல்லுங்க, உயர்தினை. உயர்தினைனா ஒரு நபர், பொருள் அல்ல. சரியா? அப்ப ஆண்டவர் சொல்லாரு, அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. ஆனா அடுத்த வசப்பாங்க, அதை என் கண்கள்னாலே பார்த்து கொண்டுங்க. சேனானது புறப்படும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒருவனும் அவர்களுக்கு கடந்து வருவதில்லை. அதைனா தேவாலயத்தை என் கண்கள்னாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவன் சொல்ற இந்த சர்ச்சை நான் பார்த்து கொண்டே இருக்கேன். என் கண்ணு பார்த்து கொண்டு இருக்குது. இதுக்குள்ள யாரு வராங்க, இதுல இருந்து யாரு போறாங்க, அவங்கள நான் பாதுகாக்கணும். இந்த இடத்துல யார் கை தூக்குறாங்க, இந்த இடத்துல யார் கை தட்டுறாங்க, இந்த இடத்துல யார் பாட்டு படிக்காங்க, இந்த இடத்துல யார் அல்லேலூயா சொல்றாங்க, இந்த இடத்துல யார் சர்ச்சில் காணிக்கை போடுறாங்க, அத்தனை பேரையும் என் கண்கள் பார்த்து கொண்டிருக்குது. எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை தட்டி அல்லேலூயா, என்னை பாதுகாக்கிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன். எல்லாரும் எழுந்து கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையிலே ரிபாதாலா ஷதே லுபுஷிகிரியாதே. ஆண்டவர் சொல்றார், நான் நான் சர்ச்சை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சர்ச்சை பார்க்கிறேன். சர்ச் மக்களே அவர் சொல்லல, நான் சர்ச்சை பார்க்கிறேன். அவர் உன்னை பார்க்கிறார், இந்த கட்டடத்தை பார்க்கிறார். ஓ ராதாலா ஷெகரியாந்தோ லுபா ஷெகரியாந்தே. ஹalleluya. ரிபா ஷந்தாலா பாரியா ரிகோ ஷெகரியாந்தே நீமா ராதாலா லாபாஷே. ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர் உன்னை பார்க்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்கள் போகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் கவனிக்கிறார். அவர் பார்க்கிறார், அவர் உன்னை பார்க்கிறார், அவர் உன்னை கவனிக்கிறார், அவர் உன்னை விசாரிக்கிறவர். ஹalleluya. ரிதுலபா ஷிக்கி நீமா ஷந்தேலாரியா. ஹalleluya. நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென். உட்கார்ந்து. சர்ச் வேணுமா வேணாமா? வேணா சொல்லு. உங்களோட வாதாடலாமா? வாதாடக்கூடாதா? வாதாடக்கூடாது. நாய் வாழ நிமித்த முடியாது. பொம்பளை நாய்க்கு தான் முடியும். அப்ப நீ போய் ட்ரை பண்ண, நீ ஒரு பொம்பளை நாய். எனவே நாய் வாழ நிமித்த போகாத, அவனை வீட்டுக்கு எடுக்காத, பிரேஸ்லோடும் சொல்லாத, அவளை கண்டாலே திருப்பிட்டு போ. ஏன்னா சங்கீதம் 139 சொல்லுது, ஆண்டவன் உங்களை பகைக்கவனை நான் ஃபுல்லாவே பகைக்கிறேன். கடவுளை வேணாம் சொன்னோன்னே நான் சேப்பாக்க மாட்டேன். அவன் எனக்கு வேணாம். ஆமென். அந்த லைஃப் வாழுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை நான் சொல்றேன். சக்கரியா 14:7. சக்கரியா chapter 17 verse 14 verse 17. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, கர்த்தராகிய
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, பூமியின் மாம்சங்கள் பாங்க, பூமி மாம்சங்கள் ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல். எருசலேம் சொல்றது நடுவுலக்கு, அதை சுற்றி மலைகளுக்கு. ஜனங்கள்லாம் தூரத்தில் இருப்பாங்க, அந்த மலை உச்சிக்கு எல்லாரும் நடந்து வருவாங்க கடவுளை தொழுது கொள்ள. சிலாக்கள் எண்ணத்துக்கு அங்கே போகணும், ஆன்லைனில் வீட்டில் கிடைக்கலாம், ஆட்டை அங்கே போய் பள்ளியிட அம்மாவை கொடுத்து பள்ளிடலாம் அப்படி சொல்லி போக மாட்டாங்க. என்னத்துக்கு? கடவுளை தொழுது கொள்ள போக மாட்டாங்க. அப்போ பைபிள் சொல்லுது, பூமியின் வம்சங்களின் சேனையின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு, சபைக்கு வராதவர்கள் மேல் மழை பெய்யாது. இன்றைக்கு சர்ச் வராதவனுக்கு நாளைக்கு மழை இல்லை, வாழ்க்கையில் செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. சர்ச் முக்கியம். ஆமென். கங்களை தெரிந்தவனை மேம்படுத்துவோம். தொடரும்